என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன். இந்த விஷயத்தை நடத்தி முடித்துவிட்டு உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னவென்று முழுமையாக கேட்டால் என் குழந்தை, நிச்சயமாக நீ மகிழ்ச்சி அடைவாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம், உனக்கான ஒன்றை நான் முடித்துவிட்ட இந்த நேரம். நீ இன்னமும் அதை நினைத்துதான் வருந்தி கொண்டிருக்கிறாய். நடந்து முடிந்த ஒரு விஷயத்தை என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்காக நான் என்னவெல்லாமோ கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் சரியாக உன்னிடத்தில் வந்து நான் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. எந்த நிலையிலும் நான் இருக்கும் இந்த காலம் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை உனக்கு தொடங்கி வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் இருப்பது உனக்கு தெளிவை கொடுக்கும்படி. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒரு அன்பை கொண்டு வந்து சேர்க்கும்படி நான் உன்னோடு இருப்பதை நீ ஒரு காலமும் கைவிட்டு விடக்கூடாது. நல்லது வேண்டி நாம் செய்ய நினைக்கும் விஷயங்கள் எல்லாமும் ஒரு நாள் நமக்கே எதிராக திரும்பும் என்பதனை என் பிள்ளை இந்த வாழ்க்கை அனுபவத்தில் நீ கற்றுக்கொண்டாய் அல்லவா? உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களிடத்திலிருந்து இதை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? எப்படி எல்லாமும் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா? எந்தெந்த சூழ்நிலைகளில் எல்லாமும் உன்னை வேடிக்கை பார்த்தார்கள், நீ படுகின்ற கஷ்டங்களை ரசித்தார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதுதானே உண்மை. சரியாகவே உனக்கு எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதுதானே உண்மை. இதையெல்லாமும் நீ தெரிந்து கொண்டால், இதையெல்லாமும் என்னவென்று என் பிள்ளை புரிந்து கொண்டால், அடுத்து நடப்பதில் உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று உறுதி செய்து விடுவாய். வாழ்க்கை இப்படியும் கூட இருக்குமா? இந்த மனிதர்கள் இப்படியும் கூட நடந்து கொள்வார்களா என்பது போன்ற பல எண்ணங்கள் உனக்குள் இருக்கலாம். உனக்குள் தோன்றிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை என்னவென்றும் உனக்கு யோசிக்க வைத்திருக்கலாம். எது நடக்கிறதோ என்பதனை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கும் நேரங்களில் இவைதான் என்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் காலமும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் தெரிந்து கொண்டு உனக்காக நான் சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பதில் இனி உனக்கே அறியாதபடிக்கு பல தெளிவு கிடைக்கப் போவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன்னை அறியாமலேயே பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. உன்னுடைய நிலையை அறிந்தும் உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்தும் எப்பொழுதும் போல உன்னோடு நான் வருவதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். மற்ற விஷயங்களுக்காக என் பிள்ளை ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது. மற்ற தேவைகளுக்காகவும் மற்ற தெளிவுகளுக்காகவும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. சுற்றி இருப்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வருகின்ற விஷயங்களையும் வருகின்ற சோதனைகளையும் நாம் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு விட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலத்தை நாம் ஒரு நாளும் நல்ல புரிதலோடு எடுத்துக்கொண்டு நிற்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளைக்கு சரியான ஒன்றை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை உணர்ந்து கொண்டு நல்ல நிலையில் இருந்து நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் சொல்ல சொல்ல இனி என்ன நடந்தாலும் இவை அத்தனையிலும் நீ மீண்டு வருவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் இனி எதையும் என் பிள்ளை தொலைத்து விடக்கூடாதல்லவா? எதையும் நினைத்து என் பிள்ளை இனி கலங்கி தவிக்க கூடாதல்லவா? உனக்காக வந்திருக்கும் இந்த தெய்வத்தை என் பிள்ளை ஒருபோதும் அவமதிப்பு செய்துவிடக் கூடாதல்லவா?
உனக்காக நான் முன்னிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தொடரும் விஷயங்கள் எதுவென்றாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறக்காதே. ஒவ்வொன்றையும் நீ மீட்டு கொண்டு வருகின்ற நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. எதை நடத்த நினைக்கிறோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய புரிதலை நடத்தி கொடுக்க துணிந்து நிற்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடத்திலும் உன் விருப்பம் போல ஒவ்வொன்றையும் நீ சரியாக நடத்துவாய் என்பதிலும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளை எல்லாமும் உனக்கு உறக்கச் சொல்லிவிடும் தெய்வம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு புரிய வைக்கும் இந்த தெய்வம் நான் எப்பொழுதும் உன்னை இதே மதிப்போடு நல்லபடியாக வாழச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லபடியான ஒரு வாழ்க்கையில் உன்னை நான் அடியெடுத்து வைக்க உதவுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் நீ நினைத்தது போல ஒரு வெற்றி உனக்கு கிடைக்க இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். புரிதலோடு தான் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். என்ன நடந்திருந்தாலும் சரி, உன் எண்ணங்கள் உன்னை நிச்சயமாக கை தூக்கி விட்டுவிடும் என்பதனை நீ மறக்காதே. உன் எண்ணம் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. எடுத்த நிலையில் நாம் என்ன யோசிக்கிறோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறட்டும். நீ என்னவாக எதையும் நினைக்கிறாயோ அதுவாகவே உன் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை தலைநிமிரச் செய்யட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகிறாய். அடுத்து நடப்பது என்னவென்று நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் வருவது இனி உனக்கு நிச்சயமாக தெரியும். உனக்குள் இருக்கும் தேவைகளை அது என்னவென்று எடுத்துச் சொல்லும். எது உன் வாழ்க்கை என்ற ஒரு புரிதலை உனக்கு கட்டாயமாக கொடுக்கும். உன் எதிர்காலத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை எல்லாமும் நீ மறக்கக்கூடாது. வராகியினுடைய அன்பில் எப்பொழுதும் நல்லபடியாக திளைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை இனியும் நான் அன்போடு அழைத்துச் செல்வேன். இனியும் உன்னை அன்போடு அடுத்த நிகழ்வை நோக்கி நான் நகர்த்தி செல்வேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொன்றிலும் நான் இருக்கிறேன் என்பதனை ஏற்றுக்கொண்டும் நீ புரிந்து கொண்டும் உனக்காக நான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டும் வருகின்ற இந்த நாட்களை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. புரிதலோடு தான் எதையுமே நாம் செய்ய நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக அத்தனை புரிதலிலும் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பல ஆச்சரியங்கள் கிடைப்பதை நீ கண்கூடாக என்னவென்று உணர்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை. யாரையும் சுலபமாக நாம் மதிப்பிட்டு விட முடியாது. யாரையும் நாம் சுலபமாக விட்டுவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் அம்மா சரியான நேரத்தில் உன் கண் முன்னால் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறேன். உன் கண் முன்னால் நான் நடத்தி கொண்டு தான் இருக்கிறேன். வேண்டாம் என்று நாம் நினைத்ததை கூட சில சமயங்களில் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக மாற்றி கொடுக்கிறது என்னும் பொழுது இதையெல்லாமும் நாம் எந்த சூழ்நிலையிலும் தொலைக்கக்கூடாதல்லவா? எந்த நேரத்திலும் இதை நாம் விட்டுவிடக்கூடாதல்லவா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று எதிர்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் உனக்குள் தோன்றும் சிந்தனைகளை நீ தொலைக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்குள் ஏற்படும் ஆச்சரியங்களை நீ கைவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். மற்றவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக, உன்னுடைய மன நிம்மதிக்காக, உன்னுடைய தேவைக்காக நீ வாழ வேண்டும். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. யார் எப்படி உன்னை யோசித்தாலும் பரவாயில்லை. நான் இருக்கும் பொழுது இவை எல்லாமும் மாறும் என்பதனை புரிந்து கொள். நான் வருகின்ற பொழுது
இவை எல்லாவற்றிலும் ஒரு மாற்றங்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொள். எதுவென்றாலுமே இனி உனக்குள் எப்பொழுதும் போல வராகி என்பவள் உன்னை தேடி தேடி வந்து உனக்குள் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் என் பிள்ளை அல்லவா, உண்மைகளை எப்பொழுதும் உறக்கச் சொல்லும் என் பிள்ளை அல்லவா, தன்னை சுற்றி நடக்கும் எல்லா நன்மைகளையும் தனக்கானதாக மாற்றத் தெரியாமல் தன்னிடம் யாரேனும் உதவி கேட்டால் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கும் என் பிள்ளை அல்லவா, அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் கொடுக்கவில்லை என்றால் நான் உனக்கு தாயாக இருந்தும் எந்த பலனும் இல்லை அல்லவா. அதனால் இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் உனக்கு கொடுத்துவிட வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை ஆசைப்படுவதை எல்லாமும் நான் உனக்கு நடத்திவிட வேண்டி வந்திருக்கும் இந்த காலங்களை இனி முழுக்க முழுக்க நீ தெரிந்து புரிந்து கொள். முழுமையாக எதையுமே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகு. எந்த நிலையிலும் அம்மாவினுடைய அன்பு உன்னை கைவிடாது என்பதனை நீ கண்டு கொள்வாய். யாரையும் நாம் எப்பொழுதும் அவ்வளவு சுலபமாக எடை போட்டு விட முடியாது. ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்க எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தவர்கள் அல்லவா, ஒருவரை காயப்படுத்த எதையும் செய்யலாம் என்று நினைக்கின்றவர்கள் அல்லவா, ஒருவரினுடைய வேதனையில் ஒருவரினுடைய கண்ணீரில் சந்தோஷத்தை காண்பவர்கள் அல்லவா. இவர்களிடத்தில் எல்லாமும் நீ எப்பொழுதும் சற்று உஷாராகத்தான் இருந்திருக்க வேண்டும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்கத்தான் வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த மாற்றங்களை நீ புரிந்து கொண்டிருந்தால் இவை எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுமையான மாற்றத்திற்குள் உன்னை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய காலமும் உன்னுடைய நேரமும் உனக்கான வாழ்க்கையும் இனி எப்பொழுதும் உன்னை தேவையில்லாமல் நிச்சயமாக காயப்படுத்தி விடாது என்பதனை புரிந்து கொள். நீ நினைத்தால் மட்டுமே இனி எதுவும் நடக்கும், நீ நினைத்தால் மட்டுமே இனி எதுவும் உன்னை தொடரும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்ன தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளைக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிவிட நினைத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நடந்து முடிந்த எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இனி சரியாக நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நல்ல மனநிலையோடு நீ வாழ்ந்துவிட தயாராகிவிடு. எதுவென்றாலும் நான் வருவேன், என்ன நடந்தாலும் நான் இருப்பேன். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு தேவையானதை நான் உணர்த்தி தருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் முழுக்க இனிமேலும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நான் உன் கண் முன்னால் நடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் போகலாம். ஆனால் இனி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் சுற்றி சுற்றி வந்து உனக்குள் சோதனைகளை கொடுப்பவர்களாக இவர்கள் இருக்கும் பொழுது உன்னை தேடி நான் நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னை கட்டாயமாக அடையாளம் கண்டு கொள்வாய் என்பதனை மறக்காதே. உனக்குள்ளேயே நின்று உன்னை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடக்கிறது என்பதை எல்லாமும் இனிமேலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா. உனக்குள் இருக்கும் இந்த உண்மைகளுக்கு நீ எப்பொழுதும் சரியான ஒன்றை தெரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி எந்த இடத்திலும் உன்னை நான் கைவிடாமல் உனக்கு நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
1000 கஷ்டங்கள் இருந்தாலும் 1000 சோதனைகள் இருந்தாலும் இனிமேல் நீ நினைத்தது எல்லாமும் சரியாக உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான மாற்றத்திற்குள் உன்னை நான் கொண்டு வந்து சேர்ப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே நம் தேவைகளை அறிந்தும் நம் சூழ்நிலைகளை புரிந்தும் நம் வெற்றி என்ன என்பதனை தெரிந்தும் நமக்குள் இருக்கும் இது போன்ற காலமும் நேரமும் இனி உன்னை வெகுவாக கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவான விஷயங்களை உனக்குள் சொல்லும் பொழுது அந்த இடத்தில் நின்று அதனை நீ பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு நான் இருக்கின்ற இது போன்ற விஷயங்களை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது வராகி நடத்தி முடித்த சில விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாயாக நின்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தும் சில உண்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உள்ளது எல்லாமும் உனக்கு நான் உணர்த்துவது போல இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது. மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் இவை எல்லாமும் தந்துவிட தயாராகிவிட்டது. உன் எண்ணம் போல இந்த வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுக்க எல்லாமும் தயாராகிவிட்டது. என் குழந்தையை, உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துரோகத்தை செய்த ஒருவர் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்த துரோகம் அவர்களுக்கே திரும்ப செல்ல போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டு வாழும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி வரும் எல்லாவற்றிலும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் இருந்து உனக்கு தரும் எல்லாமுமாக உன்னை நான் எப்பொழுதும் நல்வழிப்படுத்துவேன் என்பதனை புரிந்து கொள். வராகி என்பவளினுடைய அன்பும் அருளும் உன்னை தொடரும் இந்த காலகட்டம் முழுக்க இனி உன்னை தேடி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னோடு இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வரும் எல்லாமும் உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி சொல்ல சொல்ல இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழும் நாளில் நம் விருப்பம் என்னவோ அதை எல்லாமும் நடத்துகிறோம். நமக்காக நாம் கஷ்டப்படுகிறோம், உழைக்கிறோம். ஆனால் வேண்டும் என்றே இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை நினைத்து நீ ஒருபோதும் கலங்காதே. வராகி சொன்னது போல எல்லாமுமே உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டி இனி உனக்குள் என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொண்டாலும் அது போதும். தேவையில்லாமல் எதையாவது சிந்தித்து இனி கலங்காதே. உனக்கு நாம் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் நினைத்ததை சாதித்து விட வேண்டும். தெய்வம் யோசிப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நீ நினைத்ததை எல்லாமும் நிச்சயமாக வெற்றியோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளிலும் என் பிள்ளை தனக்கான தேவைகளை எல்லாமும் அறிந்து புரிந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வெற்றி என்பதனை உணர்த்தி நான் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை புரிந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நம்பு. நிச்சயமாக இனி உன் வெற்றியை யாராலும் உன்னிடம் இருந்து பறிக்க முடியாது. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.